Good morning students. I am K. Saravanaaraja, 9th standard S1 Unit 7 heat பாருங்க. What is heat? All substances in our surrounding are made up of molecules. ஸோ மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனரலி மோஷன் இருக்கும், இயக்கம் இருக்கும். அந்த இயக்கம் மட்டும் இல்லை, அண்ட் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த மோஷன் வந்து கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருந்தால் தான் அது அந்த மாலிகுல்ஸ் வந்து மோஷன் இயக்கத்தில் இருக்கும். இந்த மாலிகுல்ஸோட இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி, மாலிகுல்ஸோட இன்டர்னல் எனர்ஜின்னு அப்படி சொல்லுவோம். இந்த மாலிகுல்ஸோடைய ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்படி எவ்வளோ வெளியே வருது, அவுட்ஸ் ஃப்ளோங்கிறது தான் ஹீட் எனர்ஜி சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸில் இருக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படிங்கிற 3 டைப்ஸில் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் பாருங்கள். எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா விரிவடைதல். எக்ஸ்பென்ஷனாக விரிவடைதல். வென் ஹீட் இஸ் ஆடட் டு த சப்ஸ்டன்ஸ் த மாலிகுல்ஸ் கெயின் எனர்ஜி. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது 3 டைப் சொல்லிக்கிறோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதில் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா, ஹீட் ஒரு சப்ஸ்டன்ஸில் ஆட் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த எனர்ஜியை வந்து கெயின் பண்ணிக்கும். அது வைப்ரேட் அண்ட் ஃபோர்ஸ் மூலமாக அதர் மாலிகுல்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ த ரிசல்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து உருவாகும். அதாவது அந்த பொருளானது விரிவடையும், வெப்பத்தினால் விரிவடையும். ஓகே, once again listen. Expansion: when heat is added to a substance, the molecules gain energy and vibrate and force other molecules apart. As a result, expansion take place. For example பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கேப் விட்ருப்பாங்க. அந்த கேப் வந்து ஹீட் ஆகும்போது, வெயில் காலங்களில் ஹீட் ஆகும்போது அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்காக தான் அந்த கொஞ்சம் கேப் விட்ருப்பாங்க. ஸோ யூ வில் ஹாவ் சீன் சம் ஸ்பேஸ் being left in railway track. Okay, so effect of heat la first one expansion. Expansion na virivadaidal. So virivadai enna adu heat la vandu molecules vandu energy vandu gain panni vibrate and force moolama expansion agudhu. Okay, next expansion pathina சாலிடை விட லிக்விட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். கிரேட்டர் ஃபார் லிக்விட்ஸ் தென் சாலிட்ஸ் அண்ட் இட் மேக்ஸிமம் இன் கேஸஸ். கேஸஸில் வந்து அதிகமாக இருக்கும். சாலிடை விட லிக்விட் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கேஸுக்கு தான் வந்து எக்ஸ்பென்சர் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட். லுக் அட் திஸ் பிக்சர். ஐஸ் க்யூப் அது வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகுது. வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் ரிவர்சபிள்ஸில் வாட்டர் வேப்பர் வந்து கூல் பண்ணோம்னா வாட்டராகும். மீண்டும் ரொம்ப கூல் பண்ணோம்னா ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகும். இதுதான் ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி வந்து சப்ஸ்டன்ஸில் ஆட் பண்ணும்போது அங்கே கைனட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ் ஹையர் ஸ்பீடில் மூவ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வெப்பநிலை சேஞ்ச் பண்ண அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வேஷன் அதிகமாக பண்ணிட்டு அதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்பீடாக இருக்கும். அது இந்த ஸ்பீடாக அந்த மாலிகுல்ஸுடைய எனர்ஜி இன்க்ரீசஸ் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆகும். சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணும்போது ஹீட் இஸ் ரிமூவ்டு. The molecules loss heat and its temperature falls. அப்போ அங்கே ஹீட்டை வந்து கூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் வந்து லாஸ் ஆகும். அந்த மாலிகுல்ஸ் வந்து ஹீட்டை வந்து இழக்கும். அந்த இடத்துல கெமிக்கல் சேஞ்சஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹீட் வந்து சம்டைம்ஸ் மேஜர் ரோல் இன் கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. கெமிக்கல் சேஞ்சஸில் மேஜர் ரோல் ஆகுது. இப்போ வி குக் ஃபுட்டு, வி லைட் த வுட் and catches fire and the food particles become soft because of the heat energy. The heat energy நால அந்த food particles பார்த்திங்கன்னா சாஃப்டாக மாறும்.
ஹீட்னால் ஃப்ரீ ஆகும். அதனால் வந்து எல்லாமே ஹீட் எனர்ஜியோடைய கெமிக்கல் சேஞ்சஸில் ஹீட் எனர்ஜி யூஸ் ஆகுங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஹீட் டஸ் நாட் ஸ்டே வேர் வி புட் இட். ஹாட் திங்ஸ் கெட் கூலர் அண்ட் கோல்டு திங்ஸ் கெட் ஹாட். லிசன், ஹாட் திங்ஸ் வந்து கூல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம், அப்போ ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். கூல் திங்ஸ் கெட் ஹாட்டர். கூல் திங்ஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வேஷன் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஹீட்டானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் ஒன் பிளேஸ் டு அனதர் டில் தேர் டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஈக்குவல். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏற்கனவே வந்து ஹீட் வந்து 3 வகையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தோம். கண்டக்ஷன் ஒன்று, கன்வெக்ஷன், ரேடியேஷனு. ஃபஸ்ட்டு இது கண்டக்ஷன் பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் ரீஜன் of higher temperature to the region of lower temperature without the actual movement of molecules is called conduction. So higher temperature இருந்து lower temperature heat ஆனது transfer ஆகுது. ஆனால் என்ன ஆகுது, without actual movement of molecules is called conduction. Without the actual movement. Okay. conduction பாருங்க. இந்த conduction அப்படிங்கிறது higher temperature இருந்து lower temperatureக்கு வந்து movement of molecules. Okay, பாருங்கள் கண்டக்ஷன் பாருங்கள், takes place when there is temperature difference between the object. Metals good conductors of heat. Liquids, gases also conduct but very slow. Conduction is slow process. So இந்த கண்டக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இருக்குது. மெட்டல்ஸு குட் கண்டக்டரு, லிக்விட் வந்து ஸ்லோ கண்டக்டர். கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப் பாருங்கள். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்ஷன் சொல்லிட்டோம். அது வந்து ஹீட்டை வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் உடன் ஸ்டீல்ஸ் டு குக் ஃபுட் குயிக்லி. ஸோ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் உடன் ஸ்டீல் பயன்படுத்தணும். ஏன்னா அது வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மெர்க்குரி இஸ் யூஸ்டு தெர்மாமீட்டர் பிகாஸ் இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதே மாதிரி மெர்க்குரிங்கிற மெட்டலை வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து வெப்பத்தை வந்து நல்லா கடத்தக்கூடியது, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். நெக்ஸ்ட் பாருங்கள், உல்லன் கிளாத்ஸ் இஸ் விண்டர் டு கீப் அவர் செல்ஸ் வார்ம். ஏர் விச் இஸ் பேட் கண்டக்டர் டஸ் நாட் அலோவ் அவர் பாடி ஹீட் டு எஸ்கேப். அப்போ உள்ளன் கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பாருங்கள், கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரோ எ ஃப்ளூயிட் ஃப்ரம் பிளேசஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு பிளேஸ் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் பை மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் இட் செல்ஃப். இங்கே கன்வெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இட் செல்ஃப். அது மூமெண்ட், அந்த ஃப்ளூயிட் வந்து இதாகுது, அது மூமெண்ட் ஆகும். இங்கே டெய்லி லைஃப்பில் எப்படி கன்வெக்ஷன் பாருங்கள். ஹாட் ஏர் பலூன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மாலிகுல்ஸ் அட் பாட்டம் ஆஃப் த பலூன் கெட் ஹீட்டட் பை த ஹீட் சோர்ஸ் அண்ட் ரைஸ். ஸோ பலூன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸ் மேலே போகும்போது, பலூனுடைய டாப்புக்கு போகும்போது அந்த பலூனானது ரைஸ் ஆகுது. அடுத்து கோல்டு ஏர் இஸ் புஷ் டவுன்வர்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹீட்டட் வென் த ஹாட் ஏர் இஸ் ட்ராப்ட் இன்சைட் த பலூன் இட் ரைசஸ். அப்போ கோல்டு, அப்போ வந்து அந்த இடத்துல பாருங்கள், கோல்டு ஏர் வந்து புஷஸ் டவுன்வர்ட்ஸ், கீழே அழுத்தும் போது அந்த பலூனானது மேல் நோக்கி நகர்கிறது. ப்ரீசஸ் பாருங்கள், டே டைமில் கடலில் இருக்கக்கூடிய காற்று பாருங்கள், த ஏர் இஸ் கான்டாக்ட் வித் த லேண்ட் பிகாஸ் ஹாட் அண்ட் ரைசஸ். நவ் த கூல் ஏர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ ரீப்ளேஸ் இட். அங்கே சர்ஃபேஸில் சீயில் இருக்கக்கூடிய கூல் ஏர் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். இது சீ ப்ரீஸ்னு பேர். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, டியூரிங் நைட் டைமில் வந்து இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த சீ வந்து சீ இஸ் வார்மராகும், அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ரீப்ளேஸ் ஆகி கூல் ஆகிக்கும். ஸோ இட் இஸ் லேண்ட் ப்ரீஸ்னு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா land moves towards the sea. Cooler air above the land moves towards the sea. So sea breeze, land breeze அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீசஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், winds.
ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் டு ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர். அப்போ உயர்வான அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றானது குறைந்த அழுத்தத்தில் உள்ள பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ த வார்ம் ஏர் மாலிகுல்ஸ் ஓவர் ஹாட் சர்ஃபேஸ் ரைஸ் அண்ட் கிரியேட் லோ ப்ரெஷர். அப்போ அந்த மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் சர்ஃபேஸில் ரைஸ் ஆகி அது லோ ப்ரெஷரை வந்து கிரியேட் வந்து லோ ப்ரெஷரை உருவாக்குது. ஸோ கூலர் ஏர் வித் ஹை ப்ரெஷர் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷர் ஏரியா, திஸ் காசஸ் விண்ட் ஃப்ளோ. அப்போ அந்த கூலிங்கான அந்த காற்றானது ஹையர் ப்ரெஷர் வந்து லோவர் ப்ரெஷருக்கு மூவ் ஆகுது. சிம்னிஸ் பாருங்கள், டால் சிம்னிஸ் ஆர் கெப்ட் இன் த கிச்சன். கிச்சனில் பார்த்திங்கன்னா சிம்னிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், பார்த்துருப்பீங்க. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இப்போ இண்டஸ்ட்ரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா ஹாட் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் ஆர் லைட்டர், தே ரைஸ் அப் இன் த அட்மாஸ்பியர். ஸோ நம்ம ஹாட் கேஸு அந்த ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் நோக்கி மேல் நோக்கி இழுத்துக்கிறதுக்காக அந்த சிம்னியை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். தேர்டு ஒன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தேர்டு ஒன் பாருங்கள், ரேடியேஷன். ரேடியேஷன் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் மீன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ரேடியேஷன் அப்படின்னாக்கா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் மூலமாக இந்த ஹீட்டானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் மூலமாக வெப்பமானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் ரேடியேஷன் பேர். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சன் ரீச்சஸ் அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இந்த ரேடியேஷன் மூலமாக தான் நமக்கு சூரியன்லேருந்து ஹீட்டானது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். ஒயிட் ஆர் லைட் கலர்டு கிளாத்ஸ் ஆர் குட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹீட், தே கீப் as cool during சம்மர். சம்மர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் லைட் கலரும் தான் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹீட், அந்த வரக்கூடிய ஹீட்டை வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே விடாமல் பாதுகாக்குது. த கீப் கூல் டியூரிங் சம்மர். பேசிக் ஆஃப் குக்கிங் utensils இஸ் blackened because black surface absorbs more than heat from surrounding. ஸோ பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து ஹீட்டுக்காக அந்த சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. ஸோ வெப்பநிலை அளப்பதற்கு இந்த வெப்பநிலை மானின்னு நம்ம வந்து டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம். அதை வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் கே அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுறோம். டே டு டே அப்ளிகேஷனில் செல்சியஸ் அப்படின்னு சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் இஸ் மெஷர்டு வித் த தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டருங்கிற நம்ம ஒரு கருவியை பயன்படுத்தி உடல் வெப்பநிலையை கணக்கிடலாம். டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் பாருங்கள், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது, செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல் இருக்குது, கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படிங்கிறது 32 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உள்ள அளவு தான் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு அதில் குறிச்சிருப்பாங்க. அது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை வந்து ரெஸ்பெக்டிவில் நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். இன்டர்வல் ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு 180 பார்ட்ஸாக வந்து நம்ம கேப் விட்டு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா இதில் 0 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் ப்ரீசிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இன்டர்வல் ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு 100 பார்ட்ஸை வந்து அதை வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா F is equal to 9/5C + 32. ஃபாரன்ஹீட் ஸ்கேல்லேருந்து செல்சியஸாக மாற்றுறதுக்கு C is equal to 5/9 F - 32. ஸோ நம்ம செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் அளவாக மாற்றலாம். ஃபாரன்ஹீட் அளவு கொடுத்தாங்கன்னா அதை செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இது ஃபார்முலாவை நம்ம வந்து மெமரி பண்ணிக்கணும். இந்த கெல்வின் டிகிரி சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட் டிகிரி சென்டிகிரேடு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு கெல்வின் ஸ்கேல் அல்லது அப்சல்யூட் ஸ்கேல் பாருங்கள். கெல்வின் ஸ்கேல் இஸ் known as the absolute scale. On the Kelvin scale, 0 Kelvin represents absolute 0, the temperature at which of the molecules of substance have their lowest possible energy. The solid, liquid, gaseous process of water can exit equilibrium of 273.16 Kelvin. ஸோ கெல்வின் அப்படிங்கிறது ஒரு 0 டிகிரி கெல்வின் அப்படிங்கிறது தான் நமக்கு அப்சல்யூட் 0 இருக்கிறது தான் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது
சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின்ங்கிறது தான் அதனுடைய இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து கெல்வின் ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணுறது பாருங்கள். K = C + 273.15. கெல்வின்லேருந்து கன்வெர்ட் செல்சியஸாக மாற்றுறதுக்கு வந்து C = K - 273/0.15. ஸோ கெல்வின்லேருந்து சென்டிகிரேட் செல்சியஸ் மாற்றலாம், செல்சியஸ்லேருந்து கெல்வின் ஸ்கேலுக்கு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.